அடியார் ஆகணும்னா நம்ம எதை கும்பிடுறா அது உண்மையானதான்னு தெரியணும். முதல்ல எதை வணங்குறோம். இப்போ இந்த கோயிலுக்கு வர்றோம், எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், இவர் சித்தர், இவர் உண்மையானவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேர் மெய்யறிதல். மெய்யறிதல். இப்போ எப்படி இவர் அறிஞ்சுக்கிட்டாருன்னா பாருங்க, முதல்ல இருந்து சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தை என்ன முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. மெய்தான் அருந்தி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி நெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு. நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஆனா ஒரு இடத்துக்கு போன உடனே கண்ணீர் வரும், தானா கண்ணீர் கசியும், உங்களுக்கு மயில் பூச்சடி. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இறைவன் ஒரு காட்சி கொடுத்து விளங்க வைக்கிறார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையில நமக்கு பல இடம் வந்துச்சு. இவருக்கு எங்க வச்சாரு அது மாதிரி? ஆவடையார் கோயிலில், திருப்பெருந்துறையில். அப்புறம் அறிவுறுத்துறாரு எப்படி? சரி நமக்கு இப்படி கிடைச்சிருக்க, நம்ம உண்மையா நாடகத்தால் அடியார் போல் நடிப்பு உண்மையான சொல்லியாரா? இவரடியாருன்னா அவருக்கு இவருக்கு பேரம் தெரியக்கூடாது, தெரியுது. அப்போ கொஞ்சம் பயிற்சி தான் இதெல்லாம் நம்ம கண்டது பயிற்சி. அதுக்காக சொல்றாரு, அதுக்கு பேர் அறிவுறுத்தல். நாடகத்தால் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவார் மிக பெரிதும் விரைகின்றேன் அவரே சொல்றாரு. அது மாதிரி நடிச்சு நடிச்சு வந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கடுத்து அது அறிவுறுத்தல். நம்ம என்ன பண்ணுறோம், உணர்ந்த உடனே நம்ம உண்மையாக கும்பிடுறோமா அப்படின்னு நம்ம ஸ்டெப் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து சுற்றெடுத்தல். இங்கே வரணும்னா எதையோ ஒன்று விட்டுறணும், நம்மளை அது பிடிக்கணும், நம்ம செய்யறத விடணும். இதுக்கு பேர் நம்மளுடைய முதல்ல ஆன்ம சுத்தி இருக்கு. நம்ம ஆன்மாவை சுத்தம் அது சுத்தி அது விட்ட இருக்கிறதுல எதில் விட்டு அப்போ இடம் விடணும்னா அவருடைய கருணை இருந்தால் தான் முடியும். அவர் வந்து பிடிச்சிக்கிறாரு. அதில் பாருங்க, அந்த சிந்தரை நிந்தனை காட்சி நாயினேன் தன் கண்ணீரை நீ திருப்பாதி போய் காட்சி வந்தரையும் மலைக்கே ஆக்கி. அப்போ இதெல்லாம் நினைச்சு 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 அவர் காலை பிடிக்க வச்சாருன்னா நம்மளை அன்றைக்கி விட்டுருவான்னு அர்த்தம், மற்றது செய்ய விட மாட்டான்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆத்மா சுத்தமடைகிறது. ஆத்மா சுத்தமடைகிறதுக்கு பேர் ஆத்மா சுத்திக்கு பேர். அது என்ன சொல்றாரு? ஓய்வில்லாதன ஓமதில் இறந்தன ஒன் மனத்தால் வந்து நாயிலாகிய குலத்திலும் கடைப்படும் என்னை நன் எரிகாட்டி தாயிலாகிய இவர்களுடைய தலைவரை வெளிகாடே வீடிலே சிங்கரையிலே செலுக்கிறது. என்ன இதில் உள்ள கீழே அவராக வந்து காட்டுறாரு புரிஞ்சுக்கிறது ஆத்ம சுத்தி. நமக்கு ஓரளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டோம், நம்மளை பிடிச்சிக்கிடுவாருங்கிற அடுத்து கைமாறு. சரி, இவ்வளவு ஒரு ஸ்டேஜ் நம்ம வந்து உட்கார வச்சுட்டாரு. நம்ம அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய பூஜையெல்லாம் சரியா? அதான் சுட்டெடுத்து என்னை ஆண்டு கொண்டு ஆண்டு கண்ணார நீர்விட்டு அன்பரோடு யாவரும் காலையை பட்டி மண்டபம் ஏற்றினார் ஏற்றினோடு இருந்தும் அறியாது. அப்போ நம்மளை இந்த அளவுக்கு ஸ்டேஜில் நம்மளை உட்கார வச்சுட்டாருன்னு பெருமை. நம்மளுடைய சிவனடியாரா உட்கார வச்சுக்கிட்டாருங்கிற பெருமை. அப்போ அந்த பெருமைக்கு வந்துருச்சுன்னா எதையும் செய்யக்கூட மாட்டோமோ, எந்தெந்த அனுபவம் நம்ம தேவையில்லாத அனுபவத்துக்கு போகிறோமோ அதை சுற்றி கொண்டு அதுக்கு பேர் அனுபவ சுத்தி. பாருங்க, தெய்வ அறியார் சொன்னாயே தும்பட் பாத மலர்காலா பொய்யல் பெருந்தேறு அத்தனைக்கும் பெருமை. நல்லாட்டே இங்கே அங்கிட்டு போனால் என்னென்ன பொய்யை செய்யறானோ அந்த வேலையை பூரா நான் செய்யறேன். அடுத்த வீட்டில் அந்த அவர் இருக்கிற அவர்கிட்ட அந்த பொருளை 5000 எல்லாம் கொடுத்துருக்காரா, அதை போய் நான் வாங்கிட்டு போகிறேன். இதெல்லாம் செய்யப்பா இல்லையா? அதான் பொய்யல் பெரும்பேறு அத்தனையும் வெள்ளைக்குரிய பொய்யில்லா பொய்யல் வெறியார் மனசுக்காரும் மேவர் கல்வி கேட்டிருந்தும் பொய்யரே நான் உண்டு குளித்து இருப்பதாலே நானும் உண்டு விட்டுட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு வேண்டாரு. அப்புறம் காரணியத்தை இறங்க இது வந்த உடனே எல்லா செயலையும்
நமக்கு ஒரு காரணிய தயவுதாட்சியம் வந்துடும். அந்த தயவுதாட்சியம் ஆரம்பத்தில் வருது அவருடைய அன்பினால அவருடைய கருணையினால வருது. அதே மாதிரி இந்த போற்றியோ நமச்சிவாய வியங்கடைய மயங்குகின்ற போற்றியோ நமச்சிவாய அருகத்தை போற்றி என்போடும் பொய்யெடுப்பை ஆட்கொள்ளும் வல்லல் போற்றி நீ பாடம் போற்றி சாதனையை போற்றி போற்றி பிடிக்க வர. அப்ப நமக்கு ஒரு காரணியம் வந்துடுவாங்க. காரணியம் வந்த உடனே ஒரு வீட்டாளர்கள் பொங்கலுக்காக ஒரு 50 போன உடனே மற்றதெல்லாம் விட்டுட்டு எத்தனை ஆனந்தம் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு தனி ஆனந்தம் வருது இல்லையா? அது ஆனந்தத்து அழுதல். அது என்னது? ஆனந்தத்து அழுந்தல். ஆனந்தத்துக்கு அழுந்த உடனே நமக்கே தெரியாது, அதுக்கு பேர் ஆனந்த பருவம். இப்போ சிவலியாரெல்லாம் ஆடிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, என்ன கொடுத்தாலும் தெரியாது, வெளியும் தெரியாது. அந்த மாதிரி ஆனந்த பருவம். இந்த மாதிரி ஆனந்த பருவத்தை அமைக்கிறதா மெய்யடியார்கள் வேணும். அந்த மெய்யடியார் நிலைக்கு வர்றதுக்காக நம்மளை ஒவ்வொரு நிலைக்கு அவர் காத்திருக்கிறார். அதே நேரத்தில் அதுக்கடுத்து நீச்சல் விண்ணப்பத்தில் நம்ம என்னென்னலாம் குறை பண்ணுறோம், எப்படியெல்லாம் எதுலாம் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி 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 நம்ம வேண்டதுக்கு பேர் அவர் வேண்டதுக்கு பேர் நீச்சல் விண்ணப்பம். ஆளுக்கு ஒரு பாட்டாக பிடிச்சேன்னா நல்லது இருக்கு. நாங்கள் போடாமல் கொஞ்சம் நிறுத்தி பண்ணுவாங்க. கடையவரே ஆழ்ந்து கொண்ட விடையவரே விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரவோ சமர்ப்பிக்கிறதே கடையவனே தளத்தே எம்பிரா என்னை காண்பிக் கொள்ளே.